பட்ஜெட் விசாலம் என்னோட குட்டி திரைக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். வீடியோஸ் கொஞ்சம் கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் அவல் ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ அதோட கொஞ்சம் 1 இல்லை 2 காஞ்ச மிளகா சேர்த்து வச்சோம். அவல் உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாது. 1/2 kgக்கு ஒரு காஞ்ச மிளகா அந்த அளவில் வச்சுக்கலாம் நீங்கள். அடுத்த டிப் வந்து நம்ம வத்த குழம்புலாம் செய்யும்போது இந்த மாதிரி முதுகு வத்தல் ப்ளஸ் மோர் மிளகா 2ம் சேர்த்து எண்ணெய் விட்டு வறுத்து பொடி பண்ணி அது வத்த குழம்புல சேர்த்தோன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம காஞ்ச மிளகா அரைக்கும் போது மிஷினில் அதோட மிளகு சேர்த்து அரைச்சோன்னா கொஞ்சம் காரம் நல்லா உங்களுக்கு நிறைய இருக்கும். ஒரு 1/2 kg காஞ்ச மிளகானா ஒரு 10 கிராம் மிளகு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வெயிலில் காய வச்சு அதை நீங்கள் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு பொடியும் அதிகமாக இருக்கும். இது நீங்கள் வந்து வெயிலில் காய வைக்க முடியாது, வெயில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வெறும் வாணலியில் லைட்டாக வறுத்துட்டு அதை வந்து அரைச்சிங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு வந்து பொடி நல்லா நிறையவே இருக்கும். அதே மாதிரி காம்பை வந்து ஃபுல்லாக கட் பண்ணாமல் அந்த மேலே கொஞ்சம் விட்டு கட் பண்ணி கூட நீங்கள் அரைச்சிக்கிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.